அதெல்லாம் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். நீ ஒன்றும் பார்க்க வேணாம். நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ பாரு. நல்ல அந்த பக்கம் பிடிச்சி விட்றே. சரிங்க. என்னங்க இன்னும் நல்ல உடம்புல கட்டு முஸ்தா வச்சிருக்கீங்களே. ஆரியவ கண்ணு வைக்காதரே. நான்லாம் இந்த ஊர்ல இலவட்ட கல்ல 8 வாட்டி ஒத்த கையால தூக்கி போட்டவன். எங்க தாத்தன் 10 பொண்டாட்டி வச்சிருந்தான். எங்க அப்பன் 5 பொண்டாட்டி வச்சிருந்தான். நான் ஒத்த பொண்டாட்டி வச்சிருக்கேன். அத்தனை சத்தையும் உனக்குள்ளார இறக்கியிருக்கேன். அப்படி இருந்தே எப்படி இருக்கிறேன் பாத்தியா? நல்லா இங்க அழுத்து, இங்க அழுத்து, அங்க அழுத்து. ஏங்க நான் என்ன வேணாம்னா சொல்றேன். நீங்க இன்னொரு பொண்டாட்டி கூட கல்யாணம் பண்ணீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை குறையும்ல. ஏய், ஒன்றை உருட்டுறதுக்கே நான் ரெட்டை குதிரை லேகியம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இதுல இன்னொருத்தி வேறையா? ஒன்றை உருட்டுறதுக்கே என்னால் முடியல. யாரு இவ? ஏண்டியே, கட்டில் பழைய கட்டில் இரும்பு கட்டில் மாத்தினியா? முதலாளி மாத்துடி சொல்ற. வயக்காட்டுக்கு தண்ணி கட்டியாச்சு, மாட்டுக்கெல்லாம் தண்ணி கட்டியாச்சு, காட்டுல ஏறு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி சரி. பம்பு செட்டில் ஏதோ மோட்டர் ஏதோ பிரச்சனை, அந்த காயில் ஏதோ போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஆள் வந்தாங்களா? சொல்லியிருக்கேன் முதலாளி, இன்னும் ஆள் ஒன்றும் வரல. என்னடா ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டீங்களா? என்னங்க, எனக்கு தான் பம்பு செட்டு வர தெரியும்ல, மறந்துட்டீங்களா? ஆமாண்டா டே, என் பொண்டாட்டிக்கு தான் நல்லா வேலை தெரியும். 12-13 ஸ்பேனர் எடுத்தானா க்ளீனாக வேலை பார்ப்பா. நீ என்ன பண்ணுற? சின்னம்மாவை கூட்டுக்கிட்டு பம்பு செட்டில் போய் நல்லபடியாக வேலை பார்த்து. சரியா? சரி முதலாளி. ஏய் முதலாளியம்மா, பத்திரமா வேலை பார்க்கணும். சரியா? சரி முதலாளி. சரி போயிட்டு வா. ஓ போலாம். என்னடா ஆள் முடிஞ்சுட்ட, சரியா சாப்பிட்றது இல்லையா? முதலாளியம்மா சாப்பிட்டு தான் தம்பி, பொண்ணு பார்க்குறேன்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ கல்யாணம் பண்ண போற? ஆமாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் 1 வருஷத்துல பண்ணுறேன். சரி சரி, நல்ல பொண்ணா பாரு. என்ன? சரிங்க. டேய், எங்கடா போற? முதலாளியே தான் பம்பு செட்டில் வேலை பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதெல்லாம் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். நீ ஒன்றும் பார்க்க வேணாம். நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ பாரு. அப்படியா? என்ன வேலைங்கம்மா? டேய், உங்கள் முதலாளி என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சும்மா சொல்கிறான். ஆனால் அவன் 4-5 பொண்டாட்டி வச்சுருக்கான். டெய்லியும் அங்கே போயிடுறான். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஓ அப்படியா? சரி, இப்போ நான் என்னம்மா பண்ணணும்? டேய், உனக்கு அவர் முதலாளி, அவருக்கு நீ வேலைக்காரன். ஆனால் எனக்கு அவன் வேலைக்காரன். எனக்கு நீ தான்டா முதலாளி. மங்கம்மா, நான் சாயங்காலம் வந்துடுறேன். நல்ல ஐர மீனும் பொங்கச்சோறு பொங்கி வச்சிரு. அங்கே அந்த 3 பொண்டாட்டி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன்டி. உன் வீட்டுக்கு தாண்டி கண்டிப்பாக இன்றைக்கி வரேன். ஆமாம், மறக்காமல் பொங்கி வச்சிரு. நான் வந்துடுறேன். நான் சாயங்காலம் கண்டிப்பாக வந்துடுறேன். சரியா? சரி வை.
ஆமாம், பம்பு செட்டில் என்ன இவ்வளோ நேரம்? அது ஒண்ணும் இல்லைங்க, ஆ. பம்பு ஏற அடி வாங்கிடுச்சு, சரி பண்ணதான் எவ்வளவு நேரம். ஆ. இப்போ தண்ணி வருதுல்ல. என்னப்பா மோட்டரில் தண்ணி வருதா? அதெல்லாம் நல்லா வருது முதலாளி. என்ன கரெக்டாக வேலை செஞ்சாலா? அதெல்லாம் நல்லா பண்ணாங்க முதலாளி. சரி சரி, என் பொண்டாட்டி மிகப்பெரிய இன்ஜினியர் ஆகிக்க வேண்டியவன், செஸ்ட் மிட்டு என் பொண்டாட்டி ஆயிட்டான். நீ என்ன பண்ற, நம்ம சுத்துப்பட்டு ஏரியாவில் யார் வீட்டு பம்பு செட்டு, மோட்ரு, இன்ஜினு, ஆயில் மாத்துறது எந்த வேலைன்னாலும் சரி முதலாளியமா கூட்டு போயிடு, பிரமாதமா வேலை பார்த்துருவான். என்ன நான் சொல்றது? ரைட்டு முதலாளி. சரிதானம்மா? சரி. சரிங்க முதலாளி, இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் அம்மாவை அழிச்சிட்டு போகிறேன் முதலாளி. வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் விழுப்புரத்தில் கேட்டாங்களாம். சரியா சொன்னேன். சரி சரி, நீ போயிட்டு வா. சரிங்க முதலாளி. வரேங்க. அந்த ஆளு ஒரு லூஸு, அவ ஒரு மெண்டலு, 2 பேர்த்து மாட்டிட்டு நான் முழிக்கிறேன். ஓ கடவுளே. தங்கமான பையன், நல்ல வேலைக்காரன்ல. ஆமாங்க. ஆமா, நீங்க யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து தங்கச்சிகிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். தங்கச்சியா? என்னவா உங்களுக்கு? வயசுக்கு வந்துருச்சான். என்னது? சடங்கு சுத்தணுமா? உங்க தங்கச்சி இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா? நீ சும்மா நோண்டி நோண்டி கேட்காத. இல்லங்க, தங்கச்சின்னு சொன்னீங்களே. ஓ, நீ அதெல்லாம் கேட்காத, அதான் சொல்லிட்டேனே. நல்ல மூடில் இருக்கல, நான் அப்படிலாம் பேசுகிறேன்.